மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி நிருபாக்கியவன் இப்படியாக எழுதுகிறார். தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி, ஒருவேளை நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்றோ செய்த பாவத்தினுடைய அந்த தாக்கம், இந்த குற்றுண்ட மனசாட்சி என்று சொல்லுகிறோமே, அந்த காரியம் நம்மை ஒவ்வொரு நாளும் வாதிக்கும் பொழுது ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய முடியாதபடி, ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க முடியாதபடி, ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியாதபடி இன்றைக்கும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தங்களுடைய என்றைக்கோ செய்த பாவத்தினுடைய அந்த காரியங்களை சொல்லி சொல்லி தங்களை தாங்களே உடைத்து கொள்ளுகிற ஒரு நிலைமையில் அவர்கள் வாழ்கிறதை நாம் பார்க்க முடியும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு மனிதன், ஒரு திருடன் இருந்தான். அவன் ஒரு நாளிலே கொஞ்சம் அவுட்ராக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே போய், ஒரு நகை கடையிலே போய் அவன் அங்கே ஒரு தன்னுடைய துப்பாக்கியை காண்பித்து ஆட்கள் இல்லாத நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓனரை நெத்தியிலே வைத்து அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு விட்டு அவர் வைத்திருந்த காசுகளையும் நகைகளையும் கொஞ்சம் அள்ளிவிட்டு அவன் ஓட முயற்சித்தான். ஓடும் பொழுது ஒரு சத்தம், அந்த கீழே விழுந்து இரத்தத்தில், அவருடைய இரத்தத்திலேயே வழுக்கி விழுந்து கிடந்த அந்த ஓனர் கத்தி கொண்டிருந்தார். என்ன சொன்னார்? ஐயா, நீங்கள் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி, அவர் யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சியை அவன் பார்த்துவிட்டு அவன் ஓடி வந்து விட்டான். இந்த கேஸ் கோர்ட்டிலே நடந்து கொண்டிருந்தது. இவனுக்காக 10 வக்கீல்கள் இவனுக்கென்று வாதாடி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் 10 வருடங்கள் ஆகியும் இவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஜெயிலேயே இருந்தான். லாயர்ஸ் வந்து இவனை பார்த்துவிட்டு, உனக்கு எப்படினாலும் நாம் விடுதலை வாங்கிவிடலாம் என்றெல்லாம் சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி சென்றார்கள். இவன் 10 வருடங்கள் கழித்து ஒரு நாளிலே ஒரு லெட்டர் ஒன்றை அங்கே இருக்கக்கூடிய அந்த இவனுடைய கேஸை விசாரிக்கிற அந்த நீதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினான். என்ன எழுதினான்? என்னை எப்படியாகிலும் நீங்கள் தூக்கில் போட்டு விடுங்கள் என்று சொல்லி அவன் அந்த கடிதத்தை எழுதினான். அதை விசாரித்த, அதை கேள்விப்பட்ட அந்த இவனுக்காக வாதாடின லாயர்ஸ் எல்லாரும் இவனிடத்தில் வந்தாங்க. இவனிடத்தில் வந்துட்டு, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்த? உனக்காக தானே நாங்கள் வாதாடி கொண்டிருக்கிறோம், உனக்கு எப்படியாகிலும் நான் விடுதலையை வாங்கி தந்துடணும், உனக்கு அந்த கொலைக்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மரண தண்டனையிலிருந்து உனக்கு எப்படியாவது விடுதலையை வாங்கி தந்து விட வேண்டும் என்று தானே நாங்கள்லாம் முயற்சிக்கிறோம். நீ இந்த நேரத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு லெட்டரை எழுதினா என்று சொல்லி அவனிடத்தில் கேட்கும்பொழுது அவன் ஒரு காரியத்தை கண்ணீரோடு கூட சொன்னான். என்ன சொன்னான்? 10 வருடங்களாக நான் தூங்குகிறதற்கு கண்களை மூடுகிற நேரமெல்லாம் நான் செய்த அந்த கொலை, நான் கொலை குற்றவாளி, நான் கொலை செய்தேன். அந்த ஜுவல்லரி ஓனரை நெற்றியிலே வைத்து என்னுடைய துப்பாக்கினால் நான் சுட்டு விட்டேன். அவருடைய இரத்தத்திலேயே அவர் கீழே விழுந்து கிடந்து யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கதறும் பொழுது அவரை திரும்பி பார்த்தேன். ஒரு நிமிடம் என்னுடைய இருதயம் உடைந்தது. ஆனாலும் என்னுடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்டு நான் அங்கிருந்து ஓடி வந்துவிட்டேன். அப்புறம் நான் போலீஸிலே மாட்டிக்கொண்டேன். அந்த காட்சிகள் ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை நொறுக்குகிறபடியினால் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை. எப்படியாயிலும் செத்துவிட வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து தான் இந்த லெட்டரை எழுதினேன் என்று சொல்லி அவன் அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கு அவன் பதில் கொடுத்தான். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தங்களுடைய இருதயம் இப்படிப்பட்ட குற்றுண்ட மனசாட்சியில் அவர்கள் தங்களை காயப்படுத்தி கொண்டு நிம்மதி இல்லாமல், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களை யார் விடுதலை செய்வார் என்கிற ஏக்கத்தோடு கூட வாழ்கிற மக்களை விடுதலை செய்யும்படியாகத்தான் எபிரேய ஆக்கியோன் இப்படிப்பட்ட வசனத்தை எழுதுகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய மனசாட்சியை நம்முடைய வாதிக்கிறதே அந்த மனசாட்சியை கிரியைகளற அது சுத்திகரிப்பதற்கு அது நிச்சயத்தை நமக்கு தருகிறது என்பதை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்.
நாம் இதை விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய இருதயத்தை வாதிக்கிற இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட்டோமே என்று சொல்லி எங்களை நாங்களே உடைத்து கொள்ளுகிற அந்த மனசாட்சியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுகிறதற்கும் உங்களுடைய இரத்தம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், அவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை உதவி செய்கிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா.